ஏன்னா மொத்த ஐபிஎலுக்குமே எனக்கு தெரிஞ்சு MS தோனி வந்து ஒரு பெரிய ஒரு விற்பனை இதாக இருக்காரு. அவர் வச்சுதான் இங்க எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளை சுத்தி இவ்வளவு விஷயத்த ஸ்கேமுங்கிறோம், அங்க போச்சு இங்க போச்சுலாம் சொல்றோம். பட் ரொம்ப கிட்டத்துல ரொம்ப கண்ணுக்கு தெரிஞ்சு ஏமாத்துறாங்க, ரொம்ப சாதாரணமா ஏமாத்துறாங்க. அப்ப இதை யாரு கண்டுக்கிறது? இது யாருக்கிட்ட போய் நம்ம இதை கேட்கறது? ஒரு டிக்கெட் வாங்கினா அப்ப இதை பத்தி நிர்வாகம் என்ன சொல்றாங்க, ஐபிஎல் நடத்துற அந்த இது என்ன நடக்குது, ஸ்டேடியத்துல இருந்து எப்படி டிக்கெட் வெளியே வருது, யாரு கொடுக்குறாங்க, எப்படி ஆன்லைன் டிக்கெட் சீக்கிரம் விற்கிது, இந்த ஆன்லைன் டிக்கெட் எப்படி இவங்க அசால்ட்டா இவ்வளவு அழகா சேல் பண்றாங்க, அதை வாங்குறதுக்கு மக்கள் இருக்காங்கன்னு ஓகே நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு அளவு இருக்கணும்ல. அப்ப எல்லாருனாலும் இந்த கிரிக்கெட் மேட்சை பார்க்கணும் முடின்ற ஒரு அப்புறம் எதுக்கு அந்த அளவு விலைப்பட்டு எது வைக்கிறீங்க? ஒரு ஏழை மாதிரி விட்டு போயிடலாம்ல. டேய் இவ்வளோ டிக்கெட்டு 10 நிமிஷத்துல வந்து எடுத்தீங்கன்னா இவ்வளோ, 20 நிமிஷம்னா எவ்வளோ அப்படின்னு போயிடலாம்ல. ஏதோ பாயிண்ட் கட்சி நினைக்கிறேன், சிரிக்கிறீங்க. இல்ல நீங்க சொன்னீங்களா ஏழைகள்லாம் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு. டக்குன்னு ஏழைகள் ஏன்டா மேட்ச் பார்க்குறீங்க? டக்குன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, நான் வெங்காயமே யூஸ் பண்றது இல்லை, அந்த மாதிரி டிவியில பார்த்துக்கோங்க. டிவியில பார்த்துட்டு போயிடுவாங்கல்ல. ஸோ அதான் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதை யோசிக்கும் போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு.